நீங்க ஃபேன் இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபேன் வந்துச்சு பாருங்க. சூப்பர்ல. நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சோம்னா அது எப்படியாவது ஒரு வழியில் நமக்கு கிடைக்கும்னு நீங்க சொல்லுவீங்களே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபேன் கிடைச்சிருக்கு. நம்ம வீட்ல தான் எக்ஸ்ட்ரா ஃபேன் இருக்குல்ல அத்தை, நீங்க அதை எடுத்துக்க வேண்டியதானே? அது எதுக்கு சிவானி நான் எடுத்துக்கிட்டேன்? ஏன் அத்தை, யாராச்சும் திட்டுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க. இல்ல, அதான் இப்ப ஃபேன் வந்துருச்சே சிவானி. ஃபேன் வந்துடுச்சு, ஆனா நீங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே பண்ணிட்ட. சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும், அதுக்கு ரொம்ப செலவாகும் சிவானி. இப்போ என்கிட்ட அவ்வளோ காசும் இல்லை, அதனால கொஞ்ச நாளைக்கு நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். அப்போ நீங்க எப்ப இங்க சமைக்கிறீங்களோ அப்போ எனக்கும் சேர்த்து நீங்க சமைக்கணும். நானும் உங்க கூட தான் சாப்பிடுவேன், சரியா? சரி சிவானி. புனியத்த சட்டி மாமா வந்திருக்காரு. சட்டி மாமா, பொனியத்த புது ஃபேன் வாங்கியிருக்காங்க. அதான பார்த்தேன். என்னடா இது, வழக்கத்தை விட இன்னைக்கு மொட்டை மாடியில் அதிகமா காத்தடிக்குதேன்னு இப்பதான் என்ன காரணம் புரியுது. என்ன பண்ணி புது ஃபேன்லாம் வாங்கியிருக்க போல? மாமா, இது பொன்னியத்தை வாங்கல, இது அவங்க கடைக்கார அண்ணாச்சி கொடுத்தது. ஓ, கடைக்கார அண்ணாச்சி கொடுத்தாரா? பரவாயில்லையே, நமக்கு தான் இப்படி யாரும் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வேலைக்கு போனா உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க. நான் ஏதோ சும்மா இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, நீங்க தான் உங்க கம்பெனியோட ஓனர், அதனால வேற யாரும் உங்களுக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்ல வந்தேன். கூட இருக்கிறவங்கள நம்ம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான். சிவானி, இது யார் உங்க அத்தை சொல்லி கொடுத்தாளா? இது அத்தை சொன்னது இல்ல, அஜித் அங்கிள் சொன்னது. ஓ தல, சரி மேடம், இனிமேல் நானும் என் கூட இருக்கவங்கள நல்லா பாத்துக்கிறேன். போதுமா? நீங்க ஏன் மாமா வெளியவே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல சிவானி. சரி, ஃபேன் வந்ததுல உங்க அத்தை ஹாப்பியா? ஹாப்பி தான். நேத்து நைட்டு ஃபுல்லா கொசுக்கடியிலயும் புழுக்கட்டிலையும் அத்தை தூங்காமே இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபேன் வந்ததுனால நல்லா நிம்மதியா தூங்குவாங்கல்ல. நிம்மதியா தூங்குனா சரி.